இன்றைய செய்தியின் தலைப்பு த டிவைன் சில் அவுட். சில் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு வேளை யோசிக்கலாம். ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ். த டிவைன் ரிலாக்ஸேஷன், த டிவைன் ரெஸ்ட், அவ்வளோதான். தேவன் தரும் இளைப்பாறுதல், அதுதான் இந்த இன்றைய செய்தியின் தலைப்பு. தேவன் தரும் இளைப்பாறுதல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்ற வசனம் என்னவாக இருக்கும்? எஸ், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வருத்தம், ஒரு பாரம் நிறைந்து இளைப்பாறுதலை தேடி ஆண்டவரிடத்தில் வரோம். ஆண்டவரும் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உடனே ஒருவேளை கேள்வி எழலாம், நானும் ஆண்டவர்கிட்ட போய் பார்த்துட்டேன், எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கல, நான் நினைக்கிற இளைப்பாறுதல் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அப்படி ஒரு கேள்வி நம்ம மனசில் எண்ணங்கள் எழலாம். அதனால தான் ஆண்டவர் நான் இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறதோடு நிறுத்திக்கிடாமல், எப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அதையும் அடுத்த வசனத்திலேயே சொல்கிறார். வாசிப்போமா? வாசிங்கம்மா. எஸ், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் அது எப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது. நுகம் அப்படிங்கிறது அது யோக் இல்லையா? இட்ஸ் a symbol of obedience, it's a symbol of submission, it's a symbol of surrender. ஆண்டவருடைய சித்தத்துக்கு, ஆண்டவருடைய விருப்பத்துக்கு, ஆண்டவருடைய பாடத்திற்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பது, அதுதான் நுகம். ஒரு எருது மாடு உழுறாங்கன்னா அது மேலே என்ன வைப்பாங்க? அந்த நுகத்தை வைப்பாங்க. ஏன்னா அந்த விவசாயி விரும்புகிறபடி, விரும்புகிற பாதையில் அது போகணும்னு சொன்னால் அது அந்த நுகத்தை சுமக்க வேண்டும். அதுபோல் ஆண்டவர் விரும்புகிற பாதையிலே நாம் செல்ல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய சித்தம் செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் இளைப்பாறுதல் உண்டு. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ ஆண்டவர் தர்றேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னு சொன்னால், நான் ஆண்டவருடைய நுகத்தை சுமக்க என்னுடைய தோளை சாய்க்கின்றேனா? நான் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள என் செவியை சாய்க்கின்றேனா? அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்ப்போம். அப்படியாக அவருடைய நுகத்தை சுமக்க நம்மை தோளை சாய்த்து அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய செவியை சாய்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் வாக்கு பண்ணுகிற இளைப்பாறுதல் நம்மளுடைய ஆத்மாவிலே, நம்மளுடைய இருதயத்திலே நிச்சயமாய் உண்டாகும். அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கிறது, அது பாரமானவைகள் அல்லவே. இந்த இளைப்பாறுதல், இந்த கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், இதை நான் இன்னும் விவரமாக சொல்லும்படியாக ஒரு உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சார்ல்ஸ் பிளாண்டன், அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாண்டன் நிச்சயமாக பாடத்தில் படிச்சிருப்பீங்க. இந்த சார்ல்ஸ் பிளாண்டன் 1855 ஆண்டுகளிலே நயக்ரா நீர்வீழ்ச்சியை பல முறை ஒரு கயிறை கட்டி அந்த கயிறு மேல் நடந்து அந்த நயக்ரா நீர்வீழ்ச்சியை தாண்டியவர். இவர் ஒவ்வொரு முறையும் அந்த கனடா தேசத்திலிருந்து ஆரம்பிக்கிற அந்த தொடக்கத்திலிருந்து அமெரிக்க தேசத்திலிருந்து முடியும் அந்த முடிவு வரைக்கும், அந்த நயக்ரா ஃபால்ஸ் அந்த முடிவு வரைக்கும் இப்படியே ஒரு கயிறில் நடந்துட்டு திரும்பி வரும்பொழுது
அவரை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கரகோஷம் எழுப்புவார்களாம். என்ன பெரிய ஒரு அதிசயமான செயல் என்று சொல்லி ஆரவாரம் செய்வார்களாம். அப்படி ஆரவாரம் செய்து முடித்தோடனே அவர் கேட்பாராம், இப்போ யாராவது என்னுடைய தோளின் மேல் ஏறிக்கொள்ளுகின்றீர்களா? உங்களையும் சுமந்து கொண்டு இந்த கயிற்றில் என்னால் நடக்க முடியும் என்று சொல்லுவாராம். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் தலையை கவுந்துட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்களாம். யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா நயகரா நீர்வீழ்ச்சி அவ்வளோ பயங்கரமான நீர்வீழ்ச்சி, மிக உயரமானது. அங்கேருந்து விழுந்தால் அவ்வளோதான், கண்டே பிடிக்க முடியாத ஆளை. அப்போது இவர் தனியாக நடக்கும்போது கரகோஷம் எழுப்புகிறவர்கள், என் தோளின் மேல் ஏறிக்கொள்ள நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்டால் யாருமே தயாராக இல்லைன்னு சொல்லிடுவாங்களாம். அப்படியாக இருக்கும் பொழுது 1859 ஆகஸ்ட் மாதம் 17 அவருடைய மிக உற்ற நண்பரான ஹாரி கால்காட் என்று சொல்லக்கூடியவர் முதல் முறையாக இந்த பிளாண்டன் தோளின் மேல் உட்கார்ந்து நயகரா நீர்வீழ்ச்சியை தாண்டுவதற்கு ஒத்துக்கொண்டாராம். கால்காட் இவர் பிளாண்டினுடைய மிக நெருங்கிய நண்பர். அப்போ இவருக்கு சில நிபந்தனைகள் கொடுத்தாராம் இந்த பிளாண்டன். என் தோளில் உட்கார்ந்து நீ வர்றதெல்லாம் சரிதான், அது ஒரு எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்கலாம். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் 3. 1, நீ உனக்கு சொந்தமான பேக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வர முடியாது, நீ மட்டும் வரணும். உனக்குன்னு சில லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. 2வது, மிக ஆபத்தான இந்த நீர்வீழ்ச்சி, இதில் இந்த கயிற்றிலே நான் நடக்கப் போகின்றேன். நான் அங்குமிங்குமே ஆடும் பொழுது நீ உன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. அப்படி நீயா பேலன்ஸ் பண்ண முயற்சி எடுத்தால் 2 பேரும் சேர்ந்து அன்றைக்கு மரணத்தை சந்திப்போம். ஆகவே நீயாக என்ன செய்யக்கூடாது, சுயமான எந்த முயற்சியும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே எடுக்கக்கூடாது. அடுத்து ஒரு காரியம் சொன்னாராம், நீ கால்காட் அல்ல, என் தோளின் மேல் ஏறிய பிறகு நீ பிளாண்டினாக மாறிவிட வேண்டும். உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே என்னதான் மாறிடணும், பிளாண்டினாக மாறிவிட வேண்டும். ஸோ 3 பாடங்கள். இந்த இளைப்பாறுதலை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உதாரணம் எனக்கு ஞாபகம் வந்தது. கால்காட் சொல்லிய அதே 3 காரியங்களை நாம் மனதில் வைத்து அதை நாம் பின்பற்றும் பொழுது எப்படி கால்காட் பிளாண்டின் முதுகில் உட்கார்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நயகரா நீர்வீழ்ச்சியை ஒரு முறை தாண்டி திரும்ப வந்தாரோ, அதுபோல நாம் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து அவர் கொடுக்கும் இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க முடியும். 3 காரியங்கள். நோ பர்சனல் பேக்கேஜ். ஓகே, அப்போ நீ விட வேண்டிய சில காரியங்கள் உண்டு. நோ பர்சனல் பேலன்சிங். நீ உன்னுடைய யுத்தத்தை நீ நடத்த தேவையில்லை, நான் உன்னுடைய யுத்தத்தை நடத்துவேன். நோ பர்சனல் பிலாங்கிங். நீ இனிமே கால்காட் அல்ல, நீ பிளாண்டன். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரும் பொழுது நாம் எளிதாக ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கின்ற இந்த இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க முடியும். முதலாவது பாயிண்ட், நோ பர்சனல் பேக்கேஜ். அப்போது நீ சுமந்துட்டு வரணும்னு நினைக்கிற லக்கேஜெல்லாம் விட்டுட்டு வந்தால் தான் என்னுடைய தோளின் மேலே நான் உன்னை தூக்கிட்டு போக முடியும். அதுதான் பிளாண்டன் கால்காட் சொல்லியிருக்க காரியம். அப்போது நமக்கு இளைப்பாறுதல் தேவை. ஆண்டவர் சொல்லாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள். அப்போது ஆண்டவர்கிட்டருந்து சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நேச்சுரலாக சில காரியங்களை விட்டு விடுவோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். கொலோசையர் 3ஆவது அதிகாரம் 8ஆம் வசனம் முதல்.
இவைகளையெல்லாம் விட்டு விடுங்கள். பழைய மனுஷனை களைந்து போட்டு அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மனத்தாழ்மையும் சாந்தமும் உடையவர்களாய் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். போதுமா? போதும். அப்போ நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். நம்முடைய வார்த்தையிலே ஒரு பரிசுத்தம் தேவை. நம்முடைய வார்த்தையிலே கிருபை நிறைந்த வார்த்தைகள் தேவை. அங்கே பழைய மனிதனை களைந்து விட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள், பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லி அங்கே வார்த்தை வாசிக்கின்றோம். ஆகவே இந்த எப்படி கால் கார்டு தனக்குன்னு ஒரு பர்சனல் பேக்கேஜ் இல்லாமல் தான் பிளாண்டின் முதுகில் உட்கார்ந்து அந்த இளைப்பாறுதலான அந்த சவாரியை செய்ய முடியுமோ, அப்படி தான் நாமளும் நமக்கு என்னென்ன பர்சனல் பேக்கேஜ் இருதயத்தில் இருக்கோ, பெரிய ஹெவி பேர்டனாக என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பழைய மனுஷனாகிய என்னென்ன காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குதோ, அது பெருமையாக இருக்கலாம், அகந்தையாக இருக்கலாம், துன்மார்க்கமான வார்த்தைகளாக இருக்கலாம், மூர்க்கமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம். ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு. இவைகள் எல்லாம் களைந்து நீ கீழே வச்சுட்டு நீ வந்தினா உனக்கு இளைப்பாறுதல். என்னுடைய பர்சனல் பேக்கேஜோட நான் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து அவர் எனக்கு வாக்கு பண்ணுகிற அந்த இளைப்பாறுதலை நான் நிச்சயமாக அனுபவிக்க முடியவே முடியாது. நான் நொறுங்கி உடைந்து கிடக்கிற நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நீர் எனக்கு வாக்கு பண்ணின இளைப்பாறுதல் எங்கே அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், இவைகளை விட்டுவிடு, இவைகளை விட்டுவிடு. உன்னுடைய பழைய மனுஷனை கலைந்து எறிந்து விடு, புதிய மனுஷனை இடத்துல வா, நான் உனக்கு வாக்கு பண்ணின இளைப்பாறுதல் நிச்சயமாய் உனக்கு உண்டு. அதுதான் சபைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் வெறும் வசனம்தான், இதெல்லாம் வெறும் பிரசங்கத்துக்கு தான். நான் நினைக்கிற இளைப்பாறுதல், நான் தேடுற இளைப்பாறுதல் எனக்கு கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், என்னுடைய நுகத்தை நீ சுமந்து கொள், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள். உன்னுடைய தோளை சாய்க்க முடியுமா? Complete surrender, 100% submission. God expects such obedience. அந்த obedience நமக்கு வருமா? அந்த தாழ்மை நமக்கு வருமா? உம்மிடத்தில் நான் கற்றுக்கொள்ளும்படி என் செவியை சாய்க்கிறேன் ஆண்டவரே, எனக்கு சொல்லி தாரும். அப்படி சொல்லுவான்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின இளைப்பாறுதலை நம்ம பிறந்த நாள் முதல் ஆண்டவரை சந்திக்கும் அந்த நாள் வரைக்கும் அவருடைய இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க முடியும். எஸ், நீதிமொழிகள் 17:14 வாசிக்கின்றோம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிற, வாசிங்க. அதை விட்டுவிடு. குடும்பத்திலையும் சரி, நம்ம வேலை பார்க்கிற இடத்துலையும் சரி, அக்கம் பக்கத்திலும் சரி, சண்டையின் ஆரம்பம் அது எப்படி இருக்குமா? மதகை திறந்து விட்டால் என்ன ஆகும்? அழிவு தான் வரும் இல்லையா? ஆகையால் ஒரு விவாதம் ஆரம்பிக்கும் முன் அதை விட்டுவிடு. நீ ஞானி அப்படின்னு சொன்னால் விவாதத்துக்கே இடம் கொடுக்க மாட்டேன். அதை விட்டுவிடு. வாக்குவாதம் வேண்டாம். ஆதியாகமம் 13 ஆபிரகாம் அதைத்தான் சொன்னார், உன்னுடைய மேய்ப்பருக்கும் என்னுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நமக்கு வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், விவாதத்தை ஆரம்பிச்சிட்டா அது பயங்கரமான கேடில், பயங்கரமான பிரிவில் போய் முடியும். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல் இருக்கும். சண்டன் வந்தால் அன்பான வார்த்தைகளாக பேசுவோம். வேர்ட்ஸ் ஆஃப் ரேஜ், anger, wrath அப்படி தான் வரும். So there is no need for argument. Leave it. அதுதான் ஆண்டவர் சொல்றார். விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு, விட்டுவிடு. ஸோ பர்சனல் பேக்கேஜோடு ஆண்டவர்கிட்ட வந்தா
அவருடைய மார்பில் சாய்ந்தா கூட அவர் வாக்கு பண்ணுகிற இளைப்பாறுதலை நம்ம அனுபவிக்க முடியாது. we need to leave our personal baggages. என்னென்ன கோபம், என்ன மூர்க்கம், என்ன பொறாமை, என்ன வன்சொல், என்ன கடுஞ்சொல், யார் யார் மேலே கோபம், விரோதம், என்னென்ன இருக்கோ பர்சனல் பேகேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து தூர போட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அவர் வாக்கு பண்ணின நித்தியமான இளைப்பாறுதலை இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்க முடியும். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுவோம். இரண்டாவதாக, நோ பர்சனல் பேலன்சிங். நோ பர்சனல் பேலன்சிங். அந்த ரோப்பில் நடுவில் நடந்து போயிட்டாங்க. த மோஸ்ட் டேஞ்சரஸ் பாயிண்ட். அங்கேருந்து கீழே பார்த்தா ஆழமான அந்த தண்ணீர் வீழ்ச்சி, புரண்டு ஓடுகிற காட்சியை பார்க்க முடியும். அங்கே வரும்போது சொன்னாராம், கால் காட், இப்போ தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ரொம்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். நான் ஆடுவேன், ஆனால் நீ பேலன்ஸ் பண்ணணும்னு முயற்சி செய்யாத. You just sway with me when I sway. Yes. நிறைய நேரங்களில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம்? நம்மளுடைய யுத்தத்தை நம்மளே செய்யணும்னு நினைக்கிறோம். But God says, the battle is not yours. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எஸ். ஏன்னு சொன்னால் நம்மளுடைய யுத்தம் யாரோடு இல்லை? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்மளுடைய யுத்தம் மனுஷரோடு அல்லவே அல்ல. அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவி, அந்த ஆவிகளோடு தான் நம்மளுடைய யுத்தம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 11-12 வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். எபேசியர் 6:11-12. ஆம். ம் 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 யார் கூட தான் நமக்கு போராட்டம் உண்டு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் தான் நம்மளுடைய போராட்டம். நமக்கு எதிரிகள் மனுஷரே கிடையாது. நம்மளுடைய போராட்டம் மனுஷரோடே கிடையாது. ஆகவே தான் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் இன்னும் அழகா சொல்கிறாரு பவுல் அப்போஸ்தலன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10வது அதிகாரம் 3-4. வாசிங்க மலர் வாசிமா. ம் ம் ஆ ம் ம் ஆமென். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி நமக்கு போர் தேவையே இல்லை. ஏன்னா எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகள். எஸ், அது அரண்களையும் நிர்மூலமாக்கும். அது என்ன? ஆவிக்குரிய யுத்தம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அது அரண்களையும் நிர்மூலமாக்கக்கூடியது. யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தான் முதல் முறையாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்கிற வார்த்தையை வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? எகிப்தை விட்டு இப்போ இஸ்ரவேலர் வெளியே வந்துட்டாங்க. முன்னாடி செங்கடல், பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோனின் சேனை. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. இக்கட்டு. ஐயோ, நாங்கள் எகிப்திலேயே மரித்து போயிருந்திருக்கலாமே, அலறாங்க. அப்போ தான் மோசையின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யோசித்து பாருங்க, இஸ்ரவேலர் என்ன தான் நினச்சிருந்தாலும் அந்த செங்கடலை பிரிச்சிருக்க அவங்களால முடியுமா?
அவங்களுடைய லட்சாதி லட்சம் பேர் சேர்ந்திருந்தாலும் பார்வோனுடைய சேனையை ஜெயிச்சிருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. கர்த்தர் யுத்தம் பண்ணா மட்டும்தான் அந்த ஜெயம். எஸ், நமக்கு விரோதமாக வருகிற போராட்டங்களில் நாமே போராடி தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. செங்கடல் வழிவிட்டது. அதே செங்கடல் பார்வோனின் சேனையை அமிழ்த்தி போட்டது. இதுதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது நடக்கின்ற அற்புதம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். திரள் கூட்டமான ஜனங்கள் கடற்கு அப்புறத்துலேருந்து உன்னை எதிர்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் செய்த காரியம் என்ன? 11, 12 வசனங்களை வாசிப்போம். நிற்க பலன் இல்லை. எங்களுக்கு விரோதமா வந்திருக்கிற அந்த பெரிய திரள் கூட்டத்துக்கு முன்பாக நிற்க கூட எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. நான் என்ன செய்யணும் அது கூட எனக்கு தெரியல ஏசப்பா. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யுத்தம் நம்முடையது அல்ல, யுத்தம் உங்களுடையது அல்ல. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய கண்கள் அப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் மாத்திரம்தான் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் மாத்திரம்தான் உங்களுடைய யுத்தத்தை நடத்துவார். உங்களுடைய சத்துருக்கள் மீது உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக தருவார். யோசபாத்துக்கு கர்த்தர் செய்தார். அதே போல 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆசா ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 11வது வசனத்தை வாசிப்போம். ஆசாவுடைய படை பலத்துக்கும் 2 மடங்கு அதிகமான படை பலத்தோடு அங்கே எதிரி வரான். ஆசாவுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவனும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவ்வளோதான். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஒருவேளை நீங்கள் பலனற்றவர்களாக இருக்கலாம். உங்களுடைய சத்துரு உங்களை காட்டிலும் பலவானா இருக்கலாம். ஒருவேளை எந்த திறமையும் நீங்கள் இல்லாதவங்களா இருக்கலாம். சொல் திறனும் இருக்காது, செயல் திறனும் இருக்காது, பலன் இல்லாத ஒரு பூச்சியா நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் சொல்லி பாருங்க. ஆசாவுக்கு யுத்தத்திலே ஜெயம் தந்த அதே தேவன் உங்களுடைய சத்துரு எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் உங்களுக்கு ஜெயத்தையும் இளைப்பாறுதலையும் நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் தருவார். ஸோ நோ பர்சனல் பேலன்சிங், நோ ஃபைட்டிங். யுத்தம் நம்முடையது அல்ல. நம்முடைய சுய பலத்தையும் புயபலத்தையும் சார்ந்து யுத்தம் செய்தோன்னு சொன்னால் நாம் தோற்று போவோம், நாம் வெட்கப்பட்டு போவோம். ஆனால் இந்த யோசபாத்தை போல ஆண்டவரே நிற்க பலனில்லை, நிற்க பலனில்லை, செய்வது என்னதென்றும் தெரியவில்லை. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. And stay calm. ஆங்கிலத்தில் the battle is not yours. Stay calm. அப்படின்னா சும்மா இருக்கணும், ஒன்றும் பேசக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரை நோக்கி மாத்திரம் பார்க்கும் பொழுது
நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். மூன்றாவதாக, நோ பர்சனல் பிலாங்கிங், நோ பர்சனல் ஐடென்டிட்டி. யூ ஆர் நாட் கால்ட் God. You are blond in body, soul and mind. எல்லாவற்றிலையும் நீ கால்காடாக இருக்கக்கூடாது, நீ பிளாண்டுனா மாறிடணும். எஸ், சுலமித்தியாளை குறித்து அவள் தன்னுடைய நேசரை குறித்து சொல்லுகிற வார்த்தை உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். நம்மளால் சொல்ல முடியுமா? என் இயேசு என்னுடையவர், நான் அவருடையவள். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், 7வது அதிகாரம் 10வது வசனம், இதே வார்த்தைகளை தான் சுனமித்தியாள் திரும்ப சொல்கிறா. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேல் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிரியம் ஆண்டவர் மேல் இருக்குன்னு சொன்னால் நம்ம இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசித்தோன்னு சொன்னால், வாசிப்போமா? ம் 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 ஆமென். அங்கே ஆத்துமநேசர் தன்னுடைய மணவாட்டியை பார்த்து சொல்கிறாரு, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் உயரங்களிலும் தங்குகின்ற என் புறாவே. ஏன் புறாவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு? எத்தனையோ அழகழகான பறவைகள் இருக்குது இல்லையா? என் முயலே, என் குயிலே, என் மயிலே, இப்படிலாம் சொல்லியிருக்கலாம். புறா அது ஆவியானவருக்கு அடையாளம். ஓகே, ஜென்டில், எஸ், பி இன்னசென்ட் அஸ் அ டாக், இட்ஸ் வெரி ஜென்டில். அதுக்கு எதிர்த்து சண்டை போடவே தெரியாது. அப்படியா எதிரி வந்தால் அது செய்கிற ஒரே வேலை, எங்கே கண்மலையின் வெடிப்பு இருக்கோ அங்கே போய் அமைதியாக உட்காந்துக்கிடும். விக்கினம் கடந்து போக மட்டும் அப்படியே அந்த கண்மலையின் வெடிப்பில் போய் உட்காந்துருமா. ஏன்னா அதுக்கு எதிர்த்து சண்டை போட தெரியாது, அந்த பலன் கிடையாது. அது ரொம்ப இன்னசென்ட், சாந்தமான ஒரு பறவை. அதனால தான் புறாவே அப்படின்னு சொல்கிறார். அது ரொம்ப பரிசுத்தமான ஒரு பறவையும் கூட. ஆகவே தான் புறாவே அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற என் புறாவே. அகஸ்டஸ் மான்டேக் என்பவர் த ராக் ஆஃப் ஏஜஸ் கிளெஃப்ட் ஃபார் மீ என்ற பாடலை எழுதியவர். பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே என்ற மிக பழமையான ஒரு பாமாலை. இந்த பாடலை எழுதிய கதை என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் பின்னணியிலே என்ன உண்மை சம்பவம் நடந்தது என்ற கதை இருக்கும். உண்மை சம்பவம். இந்த பிளவுண்ட மலையே என்ற பாடலை எழுதிய இந்த அகஸ்டஸ் மான்டேக் ஒரு பாதிரியார், ஒரு ஊழியக்காரர். தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியிலே பயங்கரமான காடு, திடீர்னு பனி புயல் அடித்து வீசுது. அப்படியே பனி மலையாக குவிஞ்சிட்ருக்க நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் இவர் வெளியே நடந்தார்னா இவர் அப்படியே பனி மூடிடும். அப்படி சுற்றி முற்றும் பார்க்குறாரு, அடைக்கலத்துக்கு வழியே இல்லை. அப்படி பார்த்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு கண்ணு ரெண்டு மலைகளுக்கு இடையே அந்த பிளவுண்ட
ஒரு சின்ன ஒரு கிளெஃப்ட், சின்ன இடைவெளி, ஓடி போய் தன்னுடைய சரீரத்தை அந்த பிளவுண்ட மலைகளுக்கிடையே அப்படியே அடைக்கலம் புகுந்து கொண்டார். கொஞ்ச நேரம் அப்படியே கடந்து சென்றது. பனிமலை நின்றது. அதற்கு பிறகு அந்த பிளவுண்ட மலையிலிருந்து இவர் கடந்து வந்து தன்னுடைய வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது எழுதிய அந்த பாடல்தான் பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே என்று சொல்லி. அப்போ நான் நினச்சேன், கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற என் புறாவே அப்படின்னு சொன்னால், நமக்கு ஆபத்து நேரிடும் பொழுது, நெருக்கங்கள் உண்டாகும் பொழுது நாம் அடைக்கலம் தேடக்கூடிய ஒரே இடம் நமக்காக பிளவுண்ட இயேசு கிறிஸ்துவின் மறைவிடம் மாத்திரம்தான். நமக்காக பிளவுண்ட அந்த இயேசு கிறிஸ்து, அவர்தான் பிளவுண்ட மலை. நமக்காக அவருடைய சரீரம் பேய்க்கப்பட்டது. நமக்கு இளைப்பாறுதல் தரும்படியாக அவர் இளைப்படைந்தார். நம்மளுடைய களைப்பை நீக்கும்படியாக தான் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார் சிலுவையிலே. அப்போ அந்த கண்மலையின் வெடிப்பில் நம்ம அடைக்கலம் புகுந்து கொள்ளும் பொழுது நாம இருப்பதில்லை. நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படியே இயேசுவோடு ஒன்றி விடுகின்றது. அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நேச மணவாளன் கண்மலைகளின் வெடிப்புகளில் தங்குகிற, சிகரங்களின் உயரங்களில் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன்னுடைய சத்தம் இன்பமாயிருக்கிறது. புறாவுடைய சத்தத்தை பார்த்து யாராவது இன்பமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது முணங்கும் இல்லையா? கேட்கவே எரிச்சலாக வரும். ஆனால் நேச மணவாளன் சொல்கிறாரு, உன்னுடைய சத்தம் எனக்கு இன்பமாயிருக்கிறது. அப்படின்னா நம்மளுடைய ஜெப சத்தம் நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஆண்டோடைய சமூகத்தில் போகும்போது நம்ம என்ன தான் செய்வோம்? அழதான் செய்வோம். அழுகையும் கூக்குரலுமாக தான் இருக்கும். ஆனால் அது இனிமையாக இருக்குமா? ஏலி மாதிரி ஆட்களுக்கு ஏளனமாக தான் இருக்கும் அது, இல்லையா? நீ குடித்திருக்கிற, வெறித்திருக்கிற, அப்படி தான் சொல்லுவாங்க மற்றவங்க. ஆனால் என் நேசருக்கு அந்த சத்தம் கூட இன்பமாயிருக்கும். நம்ம அழுமூஞ்சி, ஆனால் அவர் சொல்லுவார், உன்னுடைய முக ரூபத்தை எனக்கு காண்பி. அவருடைய பார்வையிலே நாம் மிகவும் அழகானவர்கள். அதனால தான் கண்மலையின் மறைவில் தங்குகிற என் புறாவே, our identity becomes the identity of Christ. நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசுவோடு ஒன்றி போகின்ற நேரம்தான் ஜெப நேரம். அதுதான் கண்மலையின் வெடிப்பை தேடி நெருக்க நாட்களிலே ஓடி வருகிற நம்மளுடைய ஜெப அறை. அந்த அனுபவம் அந்த நேரத்தில் மட்டும்தான், அப்படி நம்ம இருக்கும்போது மட்டும்தான் நம்மளோட ஐடென்டிட்டியே நமக்கு மறந்து போகும். ஐ எம் நோ மோர் சுகா. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். நெருக்கப்படும் காலங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விடுவித்தார் என்ற சங்கீதக்காரனுடைய சாட்சி நம்முடைய சாட்சியாக மாறும். நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு வரும் போராட்டங்கள், நமக்கு வரும் நெருக்கங்கள், நமக்கு வரும் அவமானங்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தரணுமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமானவன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
பிளாண்டன் கால்கார்டை பார்த்து சொன்னார், யூ cannot கேரி பர்சனல் பேகேஜஸ், பர்சனல் வெஞ்சன்ஸ், பர்சனல் ஹேட்ரட், பர்சனல் ஏங்கர், இதெல்லாம் தூக்கிட்டு ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல் தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர் தரேன் வாக்கு பண்ணால் கூட அதை நாம் பெற்று அனுபவிக்க முடியாது. களைந்து விட்டுவிட வேண்டியதை விட்டுட்டு கோபம், மூர்க்கம், துரிச்சை, கெட்ட வார்த்தை, பொய், இன்னும் என்னென்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாததோ பழைய மனுஷனை களைந்து எறிந்து விட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு சாந்தமும் தயவும் உள்ள ஆவியோடு ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது அவருடைய மார்பில் சாய்ந்து நாம் இளைப்பாற முடியும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படிங்கிற அந்த நியாயப்பிரமாணத்தின் நாட்கள் போய் இப்போ சொல்லுக்கு சொல், அது ஒரு சொல்லுக்கு 4 சொல் பேசினாதான் நிம்மதி, ஒரு அடிக்கு 4 அடி திரும்ப கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி, சண்டை போட்டால் வந்த சண்டை விட்ட மாட்டேன்னு எக்கிட்டு சண்டை போட்டு முடித்தாதான் நிம்மதி. அப்படி இருந்தால் இளைப்பாறுதலுக்கு இடமே இல்லை. சத்துரு பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கட்டும், பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், யுத்தம் என்னுடையதல்ல. ஸ்டே காம், ஸ்டே காம், தட்ஸ் ஆல். வீட்டில் உங்களுக்கு விரோதமாக பேசுகிற ஆட்கள் உண்டா? சண்டைக்கு எக்கிட்டு வராங்களா? God says stay calm, that's all. அவருடைய யுத்த யுக்திகள் எல்லாம் வித்தியாசமானவைகள். சில பெற்றோர் சொல்லித்தருவாங்க, எவ்வளோவது கிளாஸில் ஒரு அடி அடித்தா பலார்னு 2 அடி திரும்ப கொடுத்துட்டுவான்னு. ஆனால் நல்ல பெற்றோர் சொல்லுவாங்க, அடித்தா வாங்கிட்டு அமைதியவா. அதை தான் இயேசுவும் நமக்கு சொல்கிறார். அவர் செய்யாத எதையுமே நமக்கு சொல்லலை. எஸ், த பேட்டில் இஸ் நாட் யோர்ஸ். வென் யூ ட்ரை டு ஃபைட், யூ வில் பி எ லூசர். நோ பர்சனல் பேலன்சிங். கால் காட், வென் ஐ ஸ்வே யூ ஸ்வே, தட்ஸ் ஆல். அதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட பார்த்து சொல்கிறார். நான் உனக்காக யுத்தம் பண்ணும்படி நீ என்ன செய்ய? அமைதியார், அமைதியார். Colcard, you are no more Colcard. Body, mind and soul, you become Blondin. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், இதே வார்த்தைகளை பார்ப்பீங்க. இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பார் ஆண்டவர். அதே தான் சொல்கிறார். உனக்கு இளைப்பாறுதல் தேவையா? ஆவி, ஆத்மா, சரீரம் அது என்னுடையதாய் மாறிவிட வேண்டும். நீ கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற புறாவாய் மாறிவிடும் பொழுது நான் உன்னை பார்த்து சொல்லுவேன், உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஜபத்தை நான் கேட்டு உனக்கு நான் பதில் தரட்டும். உன்னுடைய கூக்குரலை நான் கேட்டு உனக்கு நான் இளைப்பாறுதல் தரட்டும். எஸ், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் செய்ய வேண்டியது அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இளைப்பாறுதல் நமக்குரியதாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya ஹalleluya ரபா ஷபர லப லப ரபதிரிகர லப லபா. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஒரு நேரம், ஹalleluya, ஒரு நிமிடம் அந்த வார்த்தைகளை எலியா ஸ்தோத்திரம் அப்படியே நினைவு கூறுவோம். ஓ க்ளோரி, ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ரப ரப லபதிரல, நோ பர்சனல் பேக்கேஜ். ஆமென். ஹalleluya. நாம் விட்டுவிட வேண்டியவர்களை விட்டுவிட வேண்டும், கலைந்து போடுவர்களை கலைந்து போட வேண்டும். நாம் இல்லையா ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவர் புதிய மனிதனை தரித்து கொள் என்று சொல்லுகிறார். புதிய மனிதனை நாம் தரித்து கொள்ளணும், பழைய மனிதனை கலைந்து விடணும். பழைய மனிதனைக்குரிய எல்லா தன்மைகளும் குணாதிசயங்களையும் நாம் தள்ளிவிட்டு புதிய மனுஷன் இல்லையா சோதரி இயேசுவினுடைய குணாதிசயங்களை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.
ஓ க்ளோரி ஆமென். நம்முடைய எல்லா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ நம்ம யுத்தம் பண்ணாதபடிக்கு ஆண்டவரை யுத்தம் செய்ய நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்துவை நம் அடையாளம் காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும். ஆமென். லீஷபா கரபதுரலபலபா. நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குகளுக்கு நன்றி, உடைய வார்த்தைகளுக்கு நன்றி. நீரை இளைப்பாறுதல் தருகிற தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறு தருவேன். என்னுடைய நுகத்தை நீங்கள் உம்முடைய இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நாங்கள் ஆண்டவர் முழுவதுமாய் உமக்கு அர்ப்பணித்து உமக்கு கீழ்ப்படிந்து எங்கள் ஜீவிக்க உதவி செய்யும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்போது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல், நிம்மதி எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவர் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் தருவீராக ஆண்டவர். எல்லா குழப்பங்கள், எல்லா கவலைகள், எல்லா மனபாரங்களை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். பிசாசு கொண்டு வருகிற ஆண்டவர், அடிக்கடி பிசாசு ஆண்டவரை கொண்டு வருகிற எல்லா கவலைகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா பாரங்கள், ஓ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், சத்துரு ஒவ்வொருவரையும் சந்தோஷமாய் ஆண்டவரை இருக்காதபடிக்கு தடை செய்கிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே போ ரீகா ஷலோ ரீகா பாஷா, உம்முடைய ஆண்டவரை சமாதானம் வருவதாக. ஓ நீர்தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஹல்லேலூயா. சமாதான பிரபு. ஓ ஹல்லேலூயா. ஜெகோவா ஷாலோம். ரீக நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. பாவமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா குழப்பங்கள் மாறுவதாக, எல்லா பிரச்சனைகள் மாறுவதாக ஆண்டவரே கர்த்தாவே. ஓ நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உம்மை சார்ந்து ஓ வாழ கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. ஒவ்வொரு ஆசீர்வாதியம், தேவைகளை அற்புதமாய் சந்தியம் ஆண்டு. படிக்கிற பிள்ளைகள் விசேஷ கிருபை, அட்மிஷனுக்காக ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேடுகிறவர்கள் எல்லாம் சரியான கோர்ஸ் எடுக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. புதிய வகுப்புக்கு செல்ல போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். திருமண காரியங்கள் ஆண்டவரே உம்முடைய நேரத்தில் சீக்கிரத்தில் நடந்து வர முடியாது, தடைகள் நீங்குவதாக ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்ய கிருபை தாரோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வேலை ஆண்டவரே, வேலைக்காய் ஆண்டு தேடிக்கொண்டிருக்கிற நல்ல வேலை கிடைக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பா நன்றி ஆண்டவர். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல கோர்ஸ் கிடைக்க நீ உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல சம்பள உயர்வு உண்டாவதாக ஆண்டவரே. பிஸ்னஸில் செழிப்பை உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும், குறைவில்லாமல் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஓரி கதை எல்லாம் ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும் ஆண்டு. ஒவ்வொருவருக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும் அப்பா. வியாதியை விளக்குவேன் என்று சொன்னவர் வியாதி விளக்கும்படி நான் ஜெபிக்கிறப்பா. காதே நீ கொல்லகா ஜஹாலா மஹாதா லேகோரிகா ஷாலா போபா பாபார கலி ரிகாலலா சங்கரலவா. உடைய சோமாக்கு வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொருவரும் மீது இறங்குவதாக. ஓ உடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக, உடைய வல்லமையை வெளிப்படுத்தும், உடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. ஒவ்வொரு மீதும் ஹல்லேலூயா சுகமாக்க வல்லமை இறங்குவதாக. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்கப்பா, எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்கப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் நல்ல சுகத்தோட ஆரோக்கியத்தோட நல்ல ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வாதத்தோட கூட இந்த பூமியிலே வாழ கிருபை தரும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் ஒவ்வொருவரையும் மாற்றிவிட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் சாயலை நாங்கள் அணிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய ராஜ்யத்தில் வருகிற வரைக்கும் எங்களை ஆண்டவரே நீர் உருவாக்கும் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் ஆண்டவரே புதுப்பியும் ஆண்டவரே, புதிய மனிதனாய் மாற்றும் என்று ஜெபிக்கிறோம். மீதியான வேலையிலே போட உடைய கரம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். பைபிள் குஸ்ல கடன் இருப்பதாக நன்றி செலுத்துவோம். வாழ்த்து ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. உமைக்கு வராத ஆண்டு இருக்கிற பிள்ளைகளோடு உடைய கரம் கூட இருப்பதாக, தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு கூட கரம் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் மகிமை கனத்தை உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.